என்னோட போராட்டம் காதலுக்காக இல்ல, என்னோட போராட்டம் இந்த குடும்பத்துக்காக. உங்களுக்காக மோகனையா. எதுக்காக நான் வந்திருக்கணும் அதை செஞ்சே தீருவேன். நீ தப்பு பண்ற ராதா. தப்பா இருந்தா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனா செய்ய வந்தத நான் செஞ்சே தீருவேன். நீ செய்ய வந்ததை ஏற்கனவே செஞ்சுட்ட ராதா. வலி, வேதனை, இது எல்லாத்தையும் நீதான் எனக்கு கொடுத்துட்டிய. இப்படி துளசியோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவ பேச்சு, அவ ஞாபகம் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துட்டியே. இதுக்கப்புறம் செய்யறதுக்கு இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? ராதா, நீ இங்க இருந்து போயிடு. நான் போக மாட்டேன். ராதா, நான் சொல்றத கேளு, இங்க இருந்து போயிடு. நான் போக மாட்டேன். நீ போய்தான் ஆகணும் ராதா, போ. நான் போக மாட்டேன். அட, நான் தான் சொல்றேன், இங்க இருந்து போ. போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மோகனையா. ஏன்னா நான் இன்னைக்கு செய்ய போற இந்த காரியம் உங்க எல்லாருக்கும் வேதனையை கொடுக்க போகுது. ஆனா தாமினி அக்கா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த என்கிட்ட இதை விட்டா வேற வழியே இல்லை. ஆமா ராதா, இப்போ நீ இதை செஞ்சுதான் ஆகணும். எழுந்து ராதா. போலீஸா? கடவுளே கிருஷ்ணா, மோகனையா, நீங்க ஏன் என்ன இப்படி பண்றீங்க? என்ன ஏன் இப்படி உங்ககிட்ட இருந்து பிரிச்சு துரத்துறீங்க? கட்டின பொண்டாட்டி இந்த மாதிரி பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்க மோகனையா?
இங்க இங்க பாருங்க மோனையா, நீங்க எவ்வளவு அடிச்சாலும், நீங்க எவ்வளவு திட்டினாலும், நீங்க என்ன பண்ணாலும் நான் தாங்கிக்கிறேன் மோனையா. ஆனா என்ன, தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். கட்டின பொண்டாட்டியே இந்த மாதிரி பண்ணாதீங்க மோனையா. நீங்களே பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னல இந்த வீட்ல எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுன்னு. நீங்க தான் எனக்கு இங்க நியாயம் வாங்கி கொடுக்கணும். என்ன நடக்குது இந்த வீட்ல? யூனிஃபார்ம் போட்ட மேடம், கொஞ்சம் நல்லா சுத்தி பாருங்களேன். எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கல்ல. இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வந்துறேன். வாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ராதா நீங்க தானா? கால் பண்ணது நீங்க தானே? ஆமா ஆமா மேடம், நான் தான் ராதா. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னோட கடைசி நம்பிக்கை நீங்க தான். நீங்க தான் என்னை காப்பாத்தணும். இதோ இந்த மோகன் ஐயா இருக்காரே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்ப என்ன கை விட்டுட்டாரு. இப்ப இதோ இங்க நிக்கிறாங்களே, இந்த தாமினியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மேடம், இந்த கல்யாணம் நடந்ததுன்னா என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இல்ல, இவ ராதா எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, இவளுக்கு என்னாச்சு? இந்த ராதா ஏன் இப்படி போய் சொல்றா? என்ன ராதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பொய் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு ராதா. இது இந்த குடும்பத்தோட மரியாதையை எவ்வளவு பாதிக்கும்னு தெரிஞ்சுதான் பண்றியா? குடும்பத்தோட மரியாதை மேல அக்கறை இருக்கவங்க மருமகளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். நடு ரோட்ல தன்னந்தனியா விடக்கூடாதே. இல்ல, பின்னாடி போங்க. பயமுடுத்தலாம் நினைக்காதீங்க. இல்ல இல்ல, நான் மேடம், என் அம்மா கிட்ட மரியாதையா பேசுங்க. இதுல முதல் விஷயம், அவ அவங்களோட மருமகளும் இல்ல, என் மனைவியும் இல்ல. ராதா, என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உண்மை என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரே ஒரு உண்மைதான் தெரியுமோ ஐயா. நான் உங்களோட மனைவி, உங்களை மனசார நேசிக்கிறவ. நீங்க என்னோட புருஷன், என்னோட கண் கண்ட தெய்வம். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது மோகனையா. ஏன் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ராதா, நீ இப்படி நடிக்கிறது உனக்கு ஈஸியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனசை விட்டுறக்கூடாதா? இன்னைக்கு நீ மோகனுக்கு எதிராக நிக்கிற, ஆனா இது எல்லாமே மோகனுக்காக.
ஐயோ மேம், இந்த பொண்ணு பொய் சொல்றா. போதும் ராதா, உளறத நிறுத்த. ராதா, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சத்தியமான கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. உன்னோட காதல், உன் அப்பாவித்தனம் எல்லாமே பொய்யா? அப்ப இதுதான் உன்னோட சுயரூபமா? இதான் உன் பிடிவாதம் இல்ல? என் அடையணுங்கிற பிடிவாதம். உன்னோட பிடிவாதத்தை நிறைவேற்றிக்க நீ எங்க கூட இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கல? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மோகனையா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்க மேல நான் இப்படி ஒரு பழிய போட வேண்டியிருக்கு. நான் கூட நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கனவுல கூட நினைக்கல மோகனையா. என்ன மனசார காதலிச்சுட்டு என்ன உங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு ஒரு நாள் என்னை இப்படி வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு நினைக்கவே இல்லை. அப்ப இதுதான் உன்னோட உண்மையான முகம். இதுதான் உன்னோட சுயரூபம். தாமினி அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் பார்க்காம விட்ட அந்த உண்மையான ராதா நீதானா? அவ சொன்னா நீ என்ன பயன்படுத்துறன்னு, ஆனா நான் தான் நம்பவே இல்லை. நீ பார்க்கதான் அப்பாவியா இருக்க, ஆனா நீ அப்பாவிலன்னு அப்பவே சொன்ன நான் தான் நம்பல. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீ ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு போலியான பொண்ணு. இப்ப நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் ராதா. இது எல்லாத்தையும் நீ என்ன அடையறதுக்காக தானே பண்ற? எதை அடையணும் நீ இப்படி எல்லாம் பண்றியோ அது எதுவும் உனக்கு கிடைக்க போறதில்லை. ஏன்னா இனிமே என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க போறது வெறுப்பு மட்டும்தான். கடவுளே கிருஷ்ணா, என்னால முடியாது. இப்படி மோகன் ஐயாவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்னால கெட்ட பேர் ஏற்படுத்த முடியாது. என்னால முடியல. நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? உன்னோட மோகனுக்காக உன்னால இப்படி பண்ண முடியாதுன்னு. இந்த குடும்பத்தை உன்னோட குடும்பமா நினைக்கிற, அதனால உன்னால இப்படி பண்ணவே முடியாது. மகாபாரதத்துல அர்ஜுன் மனசுலயும் இந்த உணர்வு தான் இருந்தது ராதா. அவர் போருக்கு முன்னாடி ஆயுதத்தை கீழே போட்டுட்டாரு. ஆனா அப்ப அவருக்கு கிருஷ்ணர் தான் புரிய வச்சாரு. நியதம் குரு கர்மத்வமா கர்ம ஜாயோ யா கர்ம. ராதா, உன்னோட கடமையில இருந்து பின்வாங்கிறது ரொம்ப பெரிய தப்பு.
தாமினி கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறது உன்னோட கடமை. எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல நீ பண்றதெல்லாம் தப்புன்னு தான் உனக்கு தோணுது. ஆனா இப்ப மட்டும் நீ இதை பண்ணாம விட்டேனா அப்புறம் எல்லாமே தப்பா போயிடும் ராதா. மோகன் வாழ்க்கை முழுக்க வருத்தத்துல தான் இருப்பாரு. குஷியோட குழந்தை பருவம் அவளோட வாழ்க்கை மொத்தமா அழிஞ்சு போயிடும். அந்த தாமினி மோகனையும் குஷியையும் நிரந்தரமாவே பிரிச்சிருவாராதா. இல்ல இல்ல, அப்புறம் அம்மா வாழ்க்கை பூரா அவ இஷ்டப்படிதான் இருக்க வேண்டி இருக்கும். அஜித் அப்புறம் கீர்த்தியை இந்த குடும்பத்தை விட்டு அவ வெளியே அனுப்பிடுவா. ராகுலுக்கும் மோகனுக்கும் நடுவுல பிரச்சனையை ஏற்படுத்துவா. அப்புறம் அப்பா, உனக்கு நல்லா தெரியும்ல மோகனுக்கு அவங்க அப்பாவுக்கும் நடுவுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. அந்த பிரச்சனையை அவ இன்னும் ஊதி பெருசாக்குவா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மொத்த குடும்பத்தையும் அவ ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவா. கடைசியில இந்த குடும்பம் இல்லாம ஆயிடும். அப்புறம் இந்த குடும்பத்துக்காக யார் வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இந்த குடும்பமே செதறி போயிடுவாதா. எல்லாருமே. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காம உன்னால மட்டும்தான் பாத்துக்க முடியும். ஆமா ராதா, நீ மட்டும் இந்த மாதிரி இப்ப பண்ணலன்னா நான் சொல்றத நம்பு. அப்புறம் பின்னாடி இதை நினைச்சு நீ ரொம்பவே கஷ்டப்படுவ. ராதா, இது உன்னோட சோதனை காலம். சில நேரங்கள்ல நம்மளோட சொந்தங்களுக்காக நம்மளோட சொந்தங்களுடைய மனசை உடைக்க வேண்டி இருக்கும். அப்புறம் நீ வணங்குற அந்த கடவுள் உனக்கு துணையா இருக்காரு. அவருக்கு தெரியும் நீ இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கியோ இது எல்லாமே சரிதானு. ராதா, இது ஆயுதத்தை கீழே போடுற நேரம் இல்ல ராதா, அத கையில எடுக்கிற நேரம். தைரியமா பண்ணு ராதா, உன் கூட கடவுள் இருக்காரு. ராதா, ராதா, நீ இன்னைக்கு செஞ்ச இந்த காரியம், இதுக்காக நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். மிஸ்டர் மோகன், அந்த பொண்ணை மிரட்டாதீங்க. இன்ஸ்பெக்டர் மேம், இங்க பாருங்க, நான் ஒரு லாயர், இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. அண்ட் இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ராதா உங்ககிட்ட சொல்றது எல்லாமே போய். அப்படிலாம் இங்க எதுவுமே நடக்கல. நீங்களே இப்பதான் சொன்னீங்க இவங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு. அதனால நீங்க சொல்றதை என்னால எடுத்துக்க முடியாது. மிஸ்டர் மோகன், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க. வெக்கமா இல்ல? இப்படி ஒரு நல்ல மனைவியை விட்டுட்டு இன்னொருத்திய போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அட, நான் தான் இவன் மனைவியே இல்லங்கறல.
சரி மேடம், இப்ப நீங்களே சொல்லுங்க, இவ என்னோட மனைவினா அப்ப இவகிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல? இப்ப பதில் சொல்லு. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? பதில் சொல்லு ராதா. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ராதா, சட்டப்படி உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் நிரூபிக்க முடியும். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. உண்மைக்கு ஆதாரம் தேவையில்லை மேடம். ஆனா இன்னைக்கு இந்த உண்மைக்கு ஆதாரம் கொடுக்கணும்னா அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு. மோகன் ஐயாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு ஆதாரம் இருக்கு. ராதா, நீ தெளிவாதான் இருக்கியா? இதுக்கு முன்னாடி இவ்ளோ தெளிவா நான் இருந்ததே இல்ல மோனையா. ஆனா ஆனா இன்னைக்கு நீங்க தான் தெளிவா இல்லையோன்னு எனக்கு தோணுது. நமக்கு கல்யாணம் ஆன உண்மையை மறைக்க பாக்குறீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மோனியா. நான் என்ன பண்ணுவேன்? என் சூழ்நிலை அப்படி. மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ராதா, இப்ப நிஜமாவே உனக்கு மூளை கலங்கி போயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது.